Yes, good morning, student. Today in the science class, you are going to see about the first lesson, measurement. So first objectives, you are going to see about what are the objectives, learning objectives. Able to understand the need for measurement in our life. So we have to எதுக்கு நம்ம மெஷர்மெண்ட் படிக்கலாம் டெய்லி லைஃப்க்கு நம்மளுக்கு மெஷர்மெண்ட்ஸு தேவைப்படுது. இட் இஸ் a needful to us. Able to define the length, mass, time and volume. We can able to define the length, what is length, what is mass, what is time, what is volume. இதை பற்றி நம்மளால் சொல்ல முடியும் சொல்கிறாங்க. And able to evaluate the values of some physical quantities in terms of their units and subunits. So we can able to evaluate some values, some physical quantities உடைய units and subunits நம்மளால் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, evaluate பண்ண முடியும் சொல்கிறாங்க. Able to identify zero error or parallax error. Able to measure the volume of solid and liquids. Able to construct their own measuring tools. இதெல்லாம் நம்ம லேர்னிங் ஆப்ஜெக்டில் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் 2, you are going about some questions to start the lessons. Your cousin asks you what your height is. How will you measure and inform him? இப்போ கசின் கேட்குறாரு, வாட் இஸ் உன்னோட ஹைட் என்ன, ஹவ் வில் யூ மெஷர் அண்ட் இன்ஃபார்ம் ஹிம். அது எப்படி மெஷர் பண்ணுவா, அது உன்னோட ஹைட் எப்படி மெஷர் பண்ணுவா, அது எப்படி சொல்கிறாரு. அண்ட் யுவர் ஃப்ரெண்ட் டிசைட் டு பிளே கபடி. ஹவ் வில் யூ மெஷர் அண்ட் ட்ரா த பார்டர் லைன். உன்னோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறாங்க, கபடி விளையாடுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, விளையாட போகிறாங்க. அதுக்கு எப்படி, ஹவு டு யூ ட்ரா த பார்டர் லைன்ஸ் ஃபார் த கபடி பிளே விளையாட்டுக்கு எப்படி நீ அந்த அவுட்லைன்ஸ் எப்படி போடுவேன் அப்படி சொல்லி கேட்குறாங்க. தென் தேர்ட் கொஸ்டின், யுவர் ஃபாதர் கிவ்ஸ் யூ அ பேக் அண்ட் ஆஸ்க் யூ டு கெட் பொட்டேட்டோஸ். ஹவு வில் யூ ஆஸ்க் த ஷாப்கீப்பர் ஏ பேக் ஃபுல் ஆஃப் பொட்டேட்டோஸ் ஆர் ஹவு வில் யூ ஆஸ்க். இப்போ கடையில் போய் பொட்டேட்டோ போய் கேட்குறோம், எப்படி கேட்பேன், ஒரு பை நிறைய எனக்கு பொட்டேட்டோ கொடுங்க அப்படி கேட்பேன். அப்படிலாம் கேட்கப்படுறோம். நம்ம என்ன பண்ணுவோம், ஆசம் இந்த கிலோகிராமில் நம்ம கேட்போம். ஓகே. யுவர் மம் டெய்லி கெட்ஸ் மில்க் ஃப்ரம் த மில்க்மேன். How much does he get? A cup of milk or two tumbler of milk or how? So பால்காரர்கிட்ட எப்படி நீங்கள் பால் எப்படி வைங்க, ஒரு கப் ஆஃப் மில்க் கொடுங்க கேட்பீங்களா, கேட்க மாட்டாங்க. எப்படி ஹாஃப் லிட்டர் ஆர் 1 லிட்டர் அது மாதிரி நம்ம கேட்போம். How long will you take a reach your school from your house? உங்கள் வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது. How long you take the time? எவ்வளோ நேரம் இங்கேருந்து உங்கள் வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகிற எவ்வளோ நேரம் எடுத்துக்கிடுவேன். அண்ட் ஹவு டஸ் த ஷாப்கீப்பர் மெஷர் த கெரோசின் வைல் செல்லிங் இட். ஷாப்கீப்பர் எப்படி கெரோசின் மெஷர் பண்ணுவார், பை யூஸிங் த மெஷரிங் கேன்ஸ் வச்சுருப்பார், அதை யூஸ் பண்ணி அவர் மெஷர் பண்ணுவார். இது எல்லாமே இந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே என்னன்னு சொன்னால், வி நீட் அ மெஷர்மெண்ட். கரெக்டாக நம்ம எல்லாம் மெஷர்மெண்ட்ஸ் இதை தான் என்ன பண்ணணும், நம்ம இது எல்லாமே என்ன பண்ண முடியும், மெஷர் பண்ண முடியும். இப்போ பொட்டேட்டோ எப்படி மெஷர் பண்ணுவேன், பை யூஸிங் த பீம் பேலன்ஸ். அந்த தராசு ஃபிசிக்கல் பீம் பேலன்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், சம் வெயிட்ஸ், அவனுக்கு தெரிஞ்ச வெயிட்ஸ், கிலோகிராம், 1 கிலோகிராம், ½ கிலோகிராம், அதை யூஸ் பண்ணி இப்போ பொட்டேட்டோஸ் வெயிட் பண்ணுவேன். அப்புறம் ஹவு டு மெஷர் ட்ரா த பார்டர் லைன் ஃபார் த கபடி பிளே கிரவுண்டுக்கு எப்படி பண்ணுவீங்க. அது என்ன பண்ணுவேன், பை யூஸிங் த மெஷரிங் டேப் யூஸ் பண்ணி அதை நம்ம என்ன பண்ணுவோம், பார்டர் லைனை ட்ரா பண்ண முடியும். அப்புறம் வாட் இஸ் யுவர் ஹைட்டுக்கு, அதுக்கு என்ன பண்ணுவோம், மெஷரிங் டேப் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபோர்த் கொஸ்டின் சொல்கிறாங்க, ஹவு டு யூ கெட் த மில்க் எப்படி வாங்கணும், பை யூஸிங் த மெஷரிங் கேன் யூஸ் பண்ணி ½ லிட்டர் 1 லிட்டர் அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் ஹவு லாங் யூ டு ரீச் பை யூஸிங் த டைம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், மெஷர் பண்ணுவோம், எவ்வளோ நேரம் ஆகும் நம்ம மெஷர் பண்ணுவோம். ஃபிஃப்த் கொஸ்டின் லாஸ்ட்டுக்கு என்ன சொல்கிறாங்க, ஷாப்கீப்பர் ஹவு டஸ் த ஷாப்கீப்பர் மெஷர் த கெரோசின். அதுக்கு நம்ம மெஷரிங் கேன் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன தேவைப்படுது, மெஷர்மெண்ட் கட்டாயம் இதில் தேவைப்படுது சொல்கிறாங்க. அதுதான் இதோட பேசிக் கான்செப்ட் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் introduction. We have already heard about the words like a weight, kilogram, liter, milliliters, kilometer, length, distance, etc. நம்ம ஏற்கனவே இதை கேள்விப்பட்டிருப்பேன். என்னென்ன கேள்விப்பட்டிருப்பேன், வெயிட் கேள்விப்பட்டிருப்பேன், கிலோகிராம் கேள்விப்பட்டிருப்பேன், லிட்டர்ஸ் கேள்விப்பட்டிருப்பேன், மில்லிலிட்டர்ஸ் அண்ட் கிலோமீட்டர், லென்த், டிஸ்டன்ஸ் இதெல்லாம் கேட்டிருப்பேன். ஆல் தீஸ் ஆர் நத்திங் பட் த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க, ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் சொல்கிறாங்க. வாட் இம் பை ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ், ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் ஆர் நத்திங் பட் த we can able to measure. அது என்ன பண்ண முடியும், நம்மளால் மெஷர் பண்ண முடியும். ஸோ வாட் இஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டி, த குவான்டிட்டி விச் கேன் பி மெஷர் இஸ் கால்ஸ் அ ஃபிசிக்கல் குவான்டிட்டி. எந்த அளவு நம்மளால் மெஷர் பண்ண முடியுமோ, அதை எந்த அளவு நம்ம
அளக்க முடியுமோ அது என்ன சொல்லணும், ஃபிசிக்கல் குவான்டிட்டி, தட் வி கால்ஸ் அ ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படி சொல்கிறாங்க. ரைட். In this chapter, let us have a deeper look at the length, weight, volume and time and necessity to measure them. இந்த லெசனில் என்ன பார்க்க போகிறோம்னா, லென்த்து பார்க்க போகிறோம், வெயிட் பார்க்க போகிறோம், வால்யூம் அண்ட் டைம் அண்ட் நெசசிட்டி டு மெஷர் தம். அது எப்படி நம்ம அது மெஷருக்கு என்னென்ன காரணம், என்ன நெசசிட்டி இருக்குது, அதை பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். டுடே த டாஸ்க் given above, we need to know about the measurement. The comparison of unknown quantity with some known quantity is called measurement. What by measurement என்ன சொல்கிறாங்க, the comparison of unknown quantities, உனக்கு தெரியாத அளவு வந்து தெரிந்த அளவு கொண்டு, and some with known quantities, with some known quantities known as measurement சொல்கிறாங்க. ஸோ கம்பேரிசன் ஆஃப் த அன்னோன் குவான்டிட்டி, தெரியாத அளவு வந்து தெரிந்த அளவோடு வச்சு நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, that we calls a measurement. அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, மெஷர்மெண்ட் சொல்கிறாங்க. மெஷர்மெண்ட் ஆஃப் அ குவான்டிட்டி as a two parts, a number and unit. ஸோ மெஷர்மெண்ட் ஆஃப் குவான்டிட்டி, அந்த மெஷர்மெண்ட்டுக்கு என்ன தேவைப்படுது, ரெண்டு பார்ட்ஸ் தேவைப்படுது. ஒன்று நம்பர் அண்ட் யூனிட்ஸ். ஒன்று நம்பர் தேவைப்படுது, ஒன்று வந்து யூனிட்ஸ் தேவைப்படுது. ஸோ வாட் ஆர் த நெசசரி டூல்ஸ் தட் யூ நோ. உனக்கு என்ன மெஷரிங் டூல்ஸ்க்கு உனக்கு என்ன தெரியும், மெஷரிங் டேப், கிளாக், பீம் பேலன்ஸ். ஸோ தீஸ் ஆர் சம் மெஷரிங் டூல்ஸ் வி ஆர் யூஸ் இன் அவர் டெய்லி லைஃப் நம்ம யூஸ் பண்ணுறோம். விச் ஆஃப் தீஸ் டூல்ஸ் வில் யூ சி யூஸ் டு டூ த டாஸ்க் லிஸ்ட் அபோவ் அண்ட் த சிமிலர் ஒன்ஸ். ஸோ எதெல்லாம் இந்த என்னென்ன டூல்ஸாக உனக்கு என்ன பண்ணுறோம், நம்ம லிஸ்ட் பண்ண யூஸ் டு டூ டு டாஸ்க் லிஸ்ட் அபோவ், எதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கு, எதெல்லாம் தெரியாது சொல்லி லிஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. தென் ஃபஸ்ட் யூ கம் டு லென்த். வாட் இஸ் அ லென்த்? த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஒன் எண்ட் டு அதர் டிசைர் எண்ட் இஸ் கால்ஸ் அ லென்த். ஸோ லென்த்தில் என்ன சொல்கிறாங்க, ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு டிசைர் நம்ம இன்னொரு எண்டுக்குள்ள அந்த டிஸ்டன்ஸ் தானே சொல்கிறாங்கன்னா லென்த் வி கால் அஸ் அ லென்த். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்கூல் அண்ட் ஒரு ஹவுஸ், ஒரு வீட்டிலேருந்து ஹவுஸ்க்கு அந்த இடப்பட்ட தூரத்தை என்ன சொல்லலாமா, வி கால்ஸ் அ டிஸ்டன்ஸ் சொல்கிறாங்க. இட் மே பி டிஸ்டன்ஸ் between the edges of the book or a table or the corner of the football ground or even from your home to school. ஸோ எதெல்லாம் டிஸ்டன்ஸ் சொல்கிறாங்க, புக்கில் கூட ரெண்டு எட்ஜஸை மெஷர் பண்ணுறது. இப்போ டேபிளோட கார்னர் எட்ஜஸ் இருக்க டேபிளோட எட்ஜஸ் இது, இல்லை டேபிளோட கார்னரு, ஃபுட்பால் கிரவுண்டு, ஈவன் ஒரு ஃப்ரம் யுவர் ஹோம் டு ஸ்கூல், இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க, டிஸ்டன்ஸ் சொல்கிறாங்க. வி கால்ஸ் அ லென்த். இதெல்லாம் சொல்லாமல் லென்த் சொல்கிறாங்க. எதெல்லாம் சொல்கிறாங்க, தி எட்ஜஸ் ஆஃப் த புக்கிலோட எட்ஜஸோடைய டிஸ்டன்ஸு, அப்புறம் டேபிளோட எட்ஜஸ்ஸு, அண்ட் தென் ஃபுட்பாலோடைய கார்னர்ஸ். இந்த டிஸ்டன்ஸை அளக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்கிறது, வி கால் அஸ் த லென்த். த ஸ்டாண்டர்ட் யூனிட் ஆஃப் லென்த் இஸ் மீட்டர். மீட்டர் லென்த்தோட ஸ்டாண்டர்ட் யூனிட் என்ன சொல்கிறாங்கன்னா, வி கால் அஸ் எ மீட்டர். லென்த்தோட ஸ்டாண்டர்ட் யூனிட் என்ன சொல்கிறாங்க, மீட்டர். ஸோ மீட்டர் இஸ் த ஸ்டாண்டர்ட் யூனிட் சொல்கிறாங்க. இட் இஸ் ரெப்ரசன்ட் பை லெட்டர் எம். அது நம்ம எப்படி ஷார்ட் ஃபார்மை சொல்லலாம், நம்ம எம் நம்ம இட் இஸ் அ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த மீட்டர். வெரி ஸ்மால் லென்ஸ் கேன் பி மெஷர்ட் இன் மில்லிமீட்டர் அண்ட் சென்டிமீட்டர். சின்ன ஸ்மால் மெஷர்மெண்ட் நம்ம எப்படி அளக்க முடியும்னா மில்லிமீட்டராலும் சென்டிமீட்டரால் அளக்க முடியும். ஸ்டில் லார்ஜர் மெஷர்ஸ் சே ஹைட் ஆஃப் த பில்டிங், பேனர் ஆர் அ லேம்ப் போஸ்ட் ஆர் ஆல் மெஷர் இன் அ மீட்டர். இப்போ ஒரு பில்டிங்கோட ஹைட்டோ இல்லை லேம்ப் போஸ்ட்டோ இல்லை பேனரோ அதை அளக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், மீட்டரில் போய் யூஸ் பண்ணுவோம். ஹவு டு எக்ஸ்பிரஸ் த ஸ்டில் லாங்கர், அதுக்கு மேலே லாங் டிஸ்டன்ஸுக்கு எப்படி அளப்போம், சே டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ சிட்டிஸ் ஆர் வில்லேஜஸ் ஆர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஸ்கூல் ஆர் ஹோம், இட் இஸ் எக்ஸ்பிரஸ் இன் கிலோமீட்டர். அது எப்படி அளக்க போகிறோம்னா கிலோமீட்டரில் நம்ம அளப்போம். ஸோ சின்ன குறைச்சலாக இருந்தால் வி யூஸ் மில்லிமீட்டர் யூஸ் பண்ணுவோம். அதை காலில் கொஞ்சம் அதிக லென்த்து ஜாஸ்தியாக இருந்தால் மீட்டர் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக வி யூஸ் த கிலோமீட்டர் யூஸ் பண்ணுவோம். நோ த யூனிட் ஆஃப் த கிலோமீட்டர். 1 kilometer is equal to 1000 meter. 1 meter is equal to 100 centimeter. 1 centimeter is equal to 10 millimeter. So these are the unit of the length. இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க, லென்த்தோட யூனிட் சொல்கிறாங்க. கேன் யூ கன்வெர்ட் 1 kilometer in terms of centimeter? கிலோமீட்டர் சென்டிமீட்டர் மாற்ற எப்படி, ஒரு கிலோமீட்டருக்கு 1000 மீட்டர். அதே வந்து சென்டிமீட்டரை பார்த்து இன்ட்டு 100 போட்டு வி கெட்ட சென்டிமீட்டராக மாற்றலாம். ஸோ 1 கிலோமீட்டருக்கு 1000 மீட்டர், அதை 1000 மீட்டர் 100 மல்டிப்ளை பண்ணி வி கெட் த சென்டிமீட்டர் நம்மளுக்கு கிடைக்கிறோம். ஓகே, தென் கம் டு நெக்ஸ்ட் இதுவா
measure the length of your pencil now. For measure the length of your pencil now. For sure the length of all your pencil are not the same. இப்போ என்ன பண்ண பென்சிலோட லென்த்தை மெஷர் பண்ணுறோம். எல்லா பென்சில் லென்த் ஒரே மார்க்குமா கிடையாது. Take a meter scale, check the lines with the mark 1, 2, 3 and 4 or 15 or till 15 or till 30. இப்போ ஸ்கேலில் பார்த்தா சில 15 சென்டிமீட்டர் இருக்கும், சில 30 சென்டிமீட்டர் இருக்கும். The distance between 1 and 2 is a denoted as a centimeter. So for distance between 1 and 2 இது ரெண்டுக்கு என்ன சொல்கிறாங்க, we call it is a centimeter சொல்கிறாங்க. Notice in between 1 and 2 there will be a smaller marking. ஒன்றுக்கு டூக்கெல்லாம் சில சின்ன சின்ன கோடுகள் இருக்கும். அது வந்து சொல்கிறாங்க, if you count there will be 9 such lines. ஒரு ஸ்மால் மார்க் எத்தனை கோடு இருக்கும்னா 9 கோடு இருக்குன்னு சொல்கிறாங்க. The distance between any two consecutive smaller marking, அடுத்து கன்சிக்யூட்டிவாக தொடர்ந்து இருக்குது. அந்த ஸ்மாலர் மார்க் அடுத்து வித்தின் த சென்டிமீட்டர் denotes a millimeter. ஸோ அந்த 2 சென்டிமீட்டருக்கு இடையில இருக்க அந்த ஒவ்வொரு 9 அந்த சின்ன சின்ன கோடு என்ன சொல்கிறாங்க, that we call a millimeter. அது என்ன சொல்கிறாங்க, millimeter சொல்கிறாங்க. From the activity 1 you see that your measurement is different from that of your friends. ஸோ எல்லா இப்போ ஆக்டிவிட்டி 1 பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், கீழே கொடுத்துருக்கான் பாரு, ஆக்டிவிட்டி 1 கொடுத்துருக்கான் பாரு. ஆக்டிவிட்டி 1 இவர் இது ஆக்டிவிட்டி 1. ஃபார்ம் a group of 5 members. ஒரு 5 பேரை சேர்ந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிக்கோ. செலக்ட் 1 person and other measures the height and individually. ஒவ்வொருத்தருடைய ஹைட்டை மெஷர், ஒரு குரூப்பில் சேர்ந்து 5 பேர் பண்ணுவாங்க, ஒரு ஹைட்டை மெஷர் பண்ணுவாங்க. இப்போ எப்படி, பை யூஸிங் அ ஹேண்ட் ஸ்பேனை யூஸ் பண்ணி நம்ம ஹேண்ட் ஸ்பேனி கியூபிட். ஹேண்ட் ஸ்பேன்னா ஜான், நம்ம கையில் தமிழில் ஜான் சொல்லுவாங்க, கியூபிட்னா முலம் சொல்லுவாங்க. அதன் மூலமாக என்ன பண்ணுறாங்க, அந்த ஹைட்டை அழகாக சொல்கிறாங்க. கம்பேர் ஒரு ஆன்சர் வித் அதர்ஸ். அதை நம்ம மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறேன். டூ யூ ஃபைண்ட் எனி டிஃப்ரென்ஸ் ஆர் ஒய்? நவ் யூ ஆல் ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எ வால் அண்ட் மார்க் யுவர் ஹைட் ஆன் த வால். என்ன பண்ண சொல்கிறாங்க, ஒரு வால் பக்கத்தில் அந்த வாலில் போய் நின்றுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நவ் யூ ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த வால். அந்த வாலில் போய் நின்றுட்டு மார்க் ஒரு ஹைட்டை மார்க் பண்ணிக்கோ. மெஷர் ஒரு ஹைட் வித் ஸ்கேலை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணு. வாட் இஸ் டிஃப்ரெண்ட் டு இன்ஃபர்? நம்ம ஹேண்ட் ஸ்பேனு கியூபிட் யூஸ் பண்ணுற அளவுக்கும் நம்ம மீட்டர் ஸ்கேலை யூஸ் பண்ணுற அளவுக்கு எப்படி இருக்கும்? ஹேண்ட் ஸ்பேனு கியூபிட் யூஸ் பண்ணோம்னா டிஃப்ரெண்ட் மெஷர்மெண்ட் கிடைக்கும். ஆனால் மீட்டர் ஸ்கேல் யூஸ் பண்ண மாதிரி என்ன இருக்கும், எல்லாம் யார் அளந்தாலுமே எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி எல்லாருக்கும் மெஷர்மெண்ட் இருக்கும். அதுதான் அதில் டிஃப்ரென்ஸ் சொல்கிறாங்க. இதை ஆக்டிவிட்டி 1 சொல்கிறாங்க. அதை இங்கே சொல்கிறாங்க பாரு. From the activity 1 you see that your measurement is different from that of the friends. Also different measuring units are used in a different countries. ஒவ்வொரு கண்ட்ரிஸும் ஒவ்வொரு விதமான யூனிட் யூஸ் பண்ணுறாங்க அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து பாரு, நெக்ஸ்ட் பார், பேஜ் நம்பர் 5க்கு வா. Why do we need SI unit? நம்மளுக்கு SI யூனிட்ஸ் எதுக்கு தேவை? SI யூனிட் என்னது? சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷ்னல் யூனிட். இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். SI யூனிட் என்ன சொன்னாங்க, இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட் சொல்கிறாங்க. அது எதுக்கு நம்மளுக்கு தேவை நான் சொல்ல போகிறேன். த சேக் ஆஃப் தி யூனிஃபார்மிட்டி, எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும், யூனிஃபார்மாக இருக்கணும். எது? மெஷர்மெண்ட். ஃபார் த சேக் ஆஃப் தி யூனிஃபார்மிட்டி ஆஃப் த மெஷர்மெண்ட், scientists all over the world have adopted a common set of unit to express the measurement. சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா அடாப்ட்னா அட்ஜஸ்ட் என்ன பண்ணாங்க, ஒரு காமன் செட் ஆஃப் யூனிட்ஸ் எல்லாருக்கும் பொதுவான யூனிட் பண்ண சொன்னாங்க. எதுக்கு? டு எக்ஸ்பிரஸ் த மெஷர்மெண்ட்டை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணாங்க. திஸ் சிஸ்டம் இஸ் கால்ட் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட் ஆர் SI யூனிட். அந்த சிஸ்டத்துக்கு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட் ஆர் SI யூனிட். ஸோ வாட் யூ ஒய் டு வி நீட் SI யூனிட்? எல்லாத்துக்கும் பொதுவாக ஒரு காமனாக ஒரு என்ன பண்ண நம்மளுக்கு ஒரு மெஷர்மெண்ட் வேணும், ஒரு யூனிட் தேவை. அதுக்கு என்ன பண்ணுவாங்க சயின்டிஸ்ட், என்ன பண்ணுவாங்க, they form a common set of unit to express a measurement. மெஷர்மெண்ட்டை அளக்கிறதுக்கு ஒரு காமன் செட் ஆஃப் யூனிட் யூஸ் பண்ணாங்க. அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா SI யூனிட்டு. அதுக்கு என்ன சொல்கிறாங்க, இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட். அதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்கன்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட். இந்த SI யூனிட்டை லென்த்தோட SI யூனிட் என்ன சொல்கிறாங்க, மீட்டர். மாஸோட SI யூனிட் சொல்கிறாங்க கிலோகிராம். டைமோட SI யூனிட் சொல்கிறாங்க செகண்ட். ஏரியா ஆஃப் சர்ஃபேஸ் ஈக்குவல் டு மீட்டர் ஸ்கொயர். வால்யூம் ஆஃப் சாலிட் ஈக்குவல் டு மீட்டர் கியூப். இதில் என்ன சொல்கிறாங்க, SI யூனிட். தீஸ் ஆர் கால்ட் SI யூனிட் சொல்கிறாங்க. தென் கம் டு த மல்டிபிள் அண்ட் சப்மல்டிபிள்ஸ் ஆஃப் SI யூனிட். வாட் ஆர் மல்டிபிள் அண்ட் சப்மல்டிபிள்? SI யூனிட்டோட மல்டிபிள்ஸ் என்ன, வாட் ஆர் சப்மல்டிபிள்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஆல்வேஸ் த பேஸ் யூனிட் மீட்டர், லிட்டர் அண்ட் கிலோமீட்டர் சொல்கிறாங்க. கரெக்டிவ் மெஷர் ஃபார் மெஷர்மெண்ட், கரெக்டிவ் மெஷர்மெண்ட் ஃபார் த மெஷர்மெண்ட். இந்த சப்மல்டிபிள் கீழே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம், அதில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதை முடிக்கணும் நம்ம.
கரெக்ட் மெஷர் ஃபார் மெஷர்மெண்ட் ஹேஸ் டு பி அக்யூரேட். மெஷர்மெண்ட் எப்படி அக்யூரேட் கரெக்டாக இருக்கணும். அண்ட் அப்ரோச் ஹேஸ் டு பி கரெக்ட் ஆல்வேஸ். நம்ம பண்ணுற முறை எனக்கு கரெக்டாக இருக்கணும். இன் அவர் டே டு டே லைஃப் அப்ராக்சிமேஷன் மே நாட் ஹேவ் எ மச் இம்பேக்ட். அப்ராக்சிமேட்டாக இருக்கிற டே டு லைஃப் அப்ராக்சிமேட்டாக என்ன பண்ணுறோம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படி நம்ம பண்ணக்கூடாது. பட் இட் ஹாஸ் அ லார்ஜ் இம்பேக்ட் இன் அ சயின்டிஃபிக் கால்குலேஷன். அது எதில் இம்பேக்ட்னா சயின்டிஃபிக் கால்குலேஷன் ரொம்ப பாதிப்பு ஏற்படும். எப்படி அப்ராக்சிமேட்டாக நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. எதில் சயின்டிஃபிக் கால்குலேஷன் நம்ம அப்ராக்சிமேட்டாக கால்குலேட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் த கர்வேச்சர் ஆஃப் எ கீ இஸ் சேஞ்ச் பை ஈவன் 1 மில்லிமீட்டர். ஒரு கீயோட கர்வேச்சர் அந்த வளைவை வந்து என்ன பண்ணுறோம்னா 1 மில்லிமீட்டர் நம்ம மாத்திரம் வச்சுக்குவேன். த லாக் வுட் நாட் ஓப்பன். லாக் என்ன பண்ண ஓப்பன் ஆகும். ஏன் அந்த 1 மில்லிமீட்டர் கரெக்டாக இருந்தால் என்ன பண்ணுவோம், லாக் அந்த கீ வச்சு அந்த லாக்கை நம்ம ஓப்பன் முடியும். இந்த 1 மில்லிமீட்டர் லென்த்தை நம்ம மாற்றி மட்டும் அந்த கீ நம்ம லாக் என்ன பண்ண முடியாது, நம்மளை திறக்க முடியாது. லெட் அஸ் லுக் அட் சம் காமன் மிஸ்டேக் தட் அக்கர் வைல் டேக்கிங் ஸ்கேல். ஸ்கேலில் மட்டும் அழகாக என்னென்ன மிஸ்டேக்ஸ் வரும் பாரு. த ஹெட் ஆஃப் த பின் ஹேஸ் டு பி கோயின்சைட் வித் த ஜீரோ ஆஃப் த ஸ்கேல். இது ஸ்கேலு மேலே ஒரு சிங்கிள், அது வந்து என்னென்னா பின். இந்த பின்னுக்கு என்ன இருக்கும், ஹெட் இருக்கும், அது இன்னொரு எண் வந்து டெய்ல் வச்சுக்கோ. த ஹெட் ஆஃப் த பின் ஹேஸ் அ கோயின்சைட் த ஜீரோ ஆஃப் த ஸ்கேல். இந்த பின்னோட ஹெட் வந்து ஸ்கேலோட ஜீரோவில் கோயின்சைட் ஆகிக்கணும். கவுண்ட் த நம்பர் ஆஃப் சென்டிமீட்டர் அண்ட் ஃப்ரம் த கவுண்ட் த நம்பர் ஆஃப் ஃபைனர் டிவிஷன். ஃபைனர் டிவிஷனை எண்டில் எதோட அந்த டிப்பு வந்து எதோட முடிப்பார். ஆரம்பத்தில் இருக்குது, ஜீரோ இருக்குது, எண்டு அது முடியல எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு அதை பாரு. கவுண்ட் த டிவிஷன் இன் மில்லிமீட்டர். மில்லிமீட்டரில் கவுண்ட் பண்ணு. In the above example, the length of the pin is 2 cm and 6 mm. பென்சிலோட லென்த் எவ்வளோ சொல்கிறாங்க, 2 cm and 6 mm சொல்கிறாங்க. ரைட், சரி. இங்கே பாரு, இந்த மல்டிபிள் ப்ரிஃபிக்ஸ் பாரு. டெசிமீட்டர் சொல்கிறாங்க, சென்டிமீட்டர் சொல்கிறாங்க, மில்லிமீட்டர், நேனோமீட்டர், கிலோமீட்டர். அப்ரிவேஷன் டி, சி, எம், என் அண்ட் கிலோ. சப்மல்டிபிள் சொல்கிறாங்க. டெசியோட சப்மல்டிபிள் சொல்கிறாங்க 1/10. சென்டிமீட்டரோட சப்மல்டிபிள்னு சொல்கிறாங்க 1/100. மில்லிமீட்டரோட சப்மல்டிபிள் வந்து 1/1000. நானோமீட்டரோட சப்மல்டிபிள் 1/, ஒன் பை 10 க்ரோ. ஸோ சப்மல்டிபிள் சொல்கிறாங்க 1/10 க்ரோ. அப்புறம் கிலோகிராமுடைய மல்டிபிள் வந்து 1000 சொல்கிறாங்க. இதே ஃபார் மீட்டருக்கு இப்போ இந்த மல்டிபிள் நம்மளை மீட்ரு இதை ஒவ்வொரு டிசைமீட்டர் பார்த்தோம், சென்டிமீட்டர் பார்த்தோம். இப்போ என்ன பண்ணுறது, கன்வெர்ட் மீட்டர் கன்வெர்ட் பண்ணலாம். மீட்டர் கன்வெர்ட் பண்ண ஃபார் மீட்டர் கன்வெர்ட் 10 டெசிமீட்டர் சேர்ந்தால் 1 மீட்டர், 100 சென்டிமீட்டர் சேர்ந்தால் 1 மீட்டர், 1000 மில்லிமீட்டர் சேர்ந்தால் 1 மீட்டர், 10 க்ரோ நானோமீட்டர் சேர்ந்தால் 1 மீட்டர், 100 மீட்டர் சேர்ந்தால் 1 கிலோமீட்டர். ஸோ இது என்ன சொல்கிறாங்க, மல்டிபிள் சப்மல்டிபிள்ஸ் ஆஃப் த டெசிமீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், நானோமீட்டர், கிலோமீட்டர் பார்த்தோம். அப்புறம் இதை கன்வெர்ட் மீட்டருக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணால் அதோட வேல்யூ எழுதி பார்த்தோம். இதை கீழே பாரு. The given activity, the measure quantities using the suitable measuring unit and express them with the suitable multiple and submultiples. ஸோ கீழே சில குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க, அது என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா யூஸ் மெஷரிங் யூனிட்ஸ் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. எக்ஸ்பிரஸ் த மல்டிபிள் அது எப்படி மல்டிபிள் சப்ளிமெண்ட் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ பென்சிலோட லென்த் எப்படி மெஷர் பண்ணுவேன், மீட்டர்லையா, கிலோகிராமில், செகண்ட்லையா, மீட்டரில் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது மீட்டர் போட்டாங்க. அப்புறம் மல்டிபிளாக ஸோ மீட்டரோட சப்மல்டிபிள் இது மில்லிமீட்டர், அது வந்து மல்டிபிள் வராது, அது மில்லிமீட்டர். நெக்ஸ்ட்டு த லென்த் ஆஃப் த பென் எப்படி மெஷர் பண்ணுவோம், பை யூஸிங் மீட்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதோடைய சப்மல்டிபிள் மில்லிமீட்டர் சொல்லலாம். அப்போ அடுத்து பாரு, டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 சிட்டிஸ், 2 சிட்டிஸோடைய டிஸ்டன்ஸ் எப்படி மெஷர் பண்ணுவோம், கிலோமீட்டரில் மெஷர் பண்ணுவோம். எப்படி மெஷர் பண்ணுவோம், கிலோமீட்டரில் மெஷர் பண்ணுவோம். அதோடைய இது கிலோமீட்டர் மல்டிபிள்ஸாக மல்டிபிள், கிலோமீட்டர்ஸாக மல்டிபிள். ஸோ மல்டிபிளாக சாப்பிட்னா மல்டிபிள். தென் கம் டு த மாஸ் ஆஃப் ட்ரை ஃப்ரூட்ஸ் இன் டேப்லெட்ஸ். ஒரு டேப்லெட் ஃபார்மில் மாஸ் ஆஃப் ட்ரை ஃப்ரூட் இருக்குது, அதை எப்படி மெஷர், ஹவு டு யூ மெஷர், அதை எப்படி மெஷர் பண்ணுவேன், கிராமில் மெஷர், எப்படி பண்ணால் கிராமில் மெஷர் பண்ணுவோம். அதோட சப்மல்டிபிள் எப்படி இருக்கும், மில்லிகிராம். அதில் சொல்கிறாங்க சப்மல்டிபிள் மில்லிகிராம். ஜுவல்ஸ், மாஸ் ஆஃப் த ஜுவல்ஸ், அது எப்படி கிராமில் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை கிலோகிராம் யூஸ் பண்ணுவாங்க. ஜுவல்ஸ் எப்படி சொல்லுவாங்க, கிலோகிராமில் யூஸ் பண்ணுவாங்க. அதோட சப்மல்டிபிள்ஸ் சப்மல்டிபிள் சொல்லுவாங்க மில்லிகிராம் சொல்லுவாங்க. அது லாஸ்ட்டு டைம் டேக்கன் டு ஃபினிஷ் த 100 மீட்டர் ரேஸ். 100 மீட்டர் ரேஸ் எப்படி இருப்பாங்க, சில
இது மினிட்ஸில் இருக்கும், மினிட்ஸில் நம்ம யூஸ் பண்ண செகண்ட்ஸில் இருக்கும், மினிட்ஸில் இருக்கும். அது சப்மல்டிபிள் இருக்காது, தட் இஸ் செகண்ட்ஸ் மல்டிபிள்ஸ் நம்ம சொல்கிறாங்க. ஸோ இது என்ன சொல்கிறாங்க நம்ம, ஸோ இந்த பிக்சர்ஸை பார்த்து நம்ம என்ன பண்ணோம், இதோட மெஷரிங் யூனிட்ஸோட மீட்டரில் இருக்கா இல்லை கிலோமீட்டரில் இருக்கா செகண்ட்ஸ் இருக்கா பார்த்தோம். அதோட மல்டிபிள் சப்மல்டிபிள் பார்த்தோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு பாரு இந்த பேரலாக்ஸ். இது வந்து நெக்ஸ்ட் அடுத்த பேச போய் இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பேரலாக்ஸ் வந்து பாட்டு முடிச்சிடுவோம். Take care to write the correct submultiples and parallax is லாஸ்ட். டேக் ஏ கேர் டு ரைட் த கரெக்ட் மேலே உள்ள பாக்ஸில் கரெக்டாக சப்மல்டிபிள் போட சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா பேரலாக்ஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் டிஃப்ரென்ஸ் இன் த apparent position of an object viewed along two different lines of the site. What is by parallax na displacement or difference in the apparent position, not a exact position, apparent position ல பார்க்க சொல்ல ரெண்டு டிஃப்ரெண்ட் லைன்ஸ் வந்து என்ன பண்ணுவோம் நமக்கு பார்க்க முடியும், டூ டிஃப்ரெண்ட் லைன்ஸை பார்க்க முடியும். அதுக்கு என்ன சொல்கிறாங்க, வி கால்ஸ் பேரலாக்ஸ் சொல்கிறாங்க. தட் வி கால்ஸ் பேரலாக்ஸ். நீங்கள் பாரு, ஏலேருந்து ஒரு சைட்லேருந்து பார்க்குறோம், சிலேருந்து ஒரு சைட்லேருந்து பார்க்குறோம். அப்புறம் இந்த மாதிரி ரெண்டு வியூலேருந்து பார்த்தா அந்த மாதிரி பார்க்குறது சொல்கிறாங்கன்னா பேரலாக்ஸ். ஆனால் கரெக்ட் மெஷர்மெண்ட் எப்படி பார்க்கணும்னா பி இருக்க போது அந்த மாதிரி அதுலேருந்து பார்த்து நமக்கு கரெக்ட் பொசிஷன், தட் இஸ் கால்ஸ் கரெக்ட் பொசிஷன் சொல்கிறாங்க. த கரெக்ட் பொசிஷன் ஆஃப் த ஐ இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் டேக்கிங் த மெஷர்மெண்ட். நம்ம ஐ எதுக்கு தேவைப்படுனா கரெக்டான மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு நம்ம ஐ முக்கியமாக தேவைப்படுது. யுவர் ஐ மஸ்ட் பி எக்ஸாக்ட்லி இன் ஃப்ரண்ட் ஆஃப் த வெர்டிகலி அபோவ் த பாயிண்ட் வேர் த மெஷர்மெண்ட் ஹேஸ் பீன் டேக்கன் இன் த அபோவ் ரெப்ரசன்டேஷன். நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட் எக்ஸாம்பிள் நம்ம ஐ வந்து எக்ஸாக்ட் எந்த பாயிண்டில் மெஷர்மெண்ட் இருக்குமோ அதுக்கு மேலே எக்ஸாக்டாக இருக்கணும். அப்படி இருந்தாலும் நம்மளுக்கு என்ன கிடையாது, கரெக்டான மெஷர்மெண்ட் இருக்குது. எதுக்கு, டு அவாய்ட் த பேரலாக்ஸ் எரர். எதை நம்மளுக்கு கிடைக்காது, பேரலாக்ஸ் எரர் கிடைக்காமல் இருக்கும். எப்போ கரெக்டான நம்ம பொசிஷனில் இருக்கணும். எந்த பொசிஷன் கரெக்டாக, பி பொசிஷன்ஸை கரெக்டு. ஏஎன்சி வந்து கிடையாது, கரெக்ட் பொசிஷன் கிடையாது. அப்படி கலந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா பேரலாக்ஸ் எரர். நம்மளுக்கு என்ன கிடைக்கும், பேரலாக்ஸ் எரர் கிடைக்கும் நம்மளுக்கு. From position A and C, the reading will be a different and errorness. ஸோ ஏஎன்சியில் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எரர்னஸ் கிடைக்கும். ஸோ மீதி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வைப்போம். இன்றைக்கி இதோட முடியும். நான் ஹோம்ஒர்க் தானே, அதை எனக்கு ஹோம்ஒர்க் வந்து ஒரு சயின்ஸுக்கு தனியாக நோட் போட்டு செப்பரேட் நோட் போட்டு அதில் கொஸ்டின் நான் கொடுக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதி வச்சுரு, பேரண்ட் சைன் வாங்கி வச்சுரு. அது மட்டும் வீடியோ அதை வந்து எனக்கு அனுப்புவேன்னா நீ நோட்டில் கண்டினியூஸாக நான் கொடுக்குற ஹோம்ஒர்க்லாம் நீ எழுதி வச்சுக்கோ. இதோட போதும். ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன்.